Hi students, example 2.31 simplify சுருக்குக ரெண்டு சப்டிவிஷனாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இப்போது 1 + I the whole power 18. ஓகே, ஸோ 1 + Iங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரோட பவரில் வந்துட்டு 18 அப்படிங்கிற ஹையர் பவர் இருக்குது. ஓகே, ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு நம்ம 18 டைம்ஸ் போட்டு A + B the whole square ஃபார்முலா போட்டு சிம்பிளிஃபை பண்ணி போடுறது ரொம்ப ரிஸ்க் இல்லையா? அதனால இதை ஈஸியாக போடுறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கு 1 + I இதை வந்து ஈஸியாக போலார் வடிவம் துருவ வடிவம் கொண்டு வர முடியும் இல்லையா? ஸோ துருவ வடிவம் கொண்டு வந்துட்டு அது எப்படி இருக்கும்? cos θ + I sin θ ஃபார்மில் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஃபார்மை டி மாவியர்ஸ் தியரம் அதில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா பவரில் இருக்க 18 வந்து ஈஸியாக உள்ளே வந்து நம்ம ஆங்கிள்லேருந்து அந்த நியூமரிக்கல் வேல்யூ என்ன வருது அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ போடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு 1 + I. ஓகே, இந்த டேர்மை போலார் ஃபார்மில் எழுதணும். எப்படி எழுதுவோம்? R × cos θ + I sin θ. ஓகே, ஸோ இதை வந்து x + IY ஃபார்மில் இருக்குது இல்லையா? அதாவது x வந்து 1, இங்கே y வந்து ஐயோட கோஎஃபிஷியன்ட் 1. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா r அதோட மட்டு மதிப்பு மாடுலஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். √ ரியல் ஸ்கொயர் + இமேஜினரி ஸ்கொயர். ஸோ 1² + 1². அப்போ டேரெக்டாகவே போடுறேன் √2. r = √2. அடுத்தது ஆல்ஃபா தெரிஞ்சதை நம்ம என்ன பண்ண முடியும்? தீட்டா வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் இல்லையா? எந்த கால் பகுதியை சேர்ந்தது, இந்த 4 குவாட்ரண்ட்டில் எது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஆல்ஃபா = tan inverse of y/x மாடுலஸ் ஆஃப். அப்போது tan inverse of y1 x1 இல்லையா? ஸோ tan inverse of மாடுலஸ் போயிடும். 1/1 1 தான். tan inverse of 1 அப்படிங்கிறது 45 டிகிரி. தட் இஸ் π/4 ஆல்ஃபா. தீட்டா வேணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல இது எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ நான் ரியல் ஆக்சிஸ் இமேஜினரி ஆக்சிஸ் போட்டு அப்ராக்சிமேட்டாக இதை சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா 1,1 இல்லையா? ஸோ இது ரியல் ஆக்சிஸ், இது இமேஜினரி ஆக்சிஸ். ஸோ இதில் இங்கே 1, இமேஜினரி ஆக்சிஸில் 1 அப்படின்னா பாசிட்டிவ்னா இங்கே வரும். ஸோ இது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், முதல் கால் பகுதி 2 3 4. நம்ம ஏற்கனவே இதெல்லாம் பார்த்துருக்கோம். முதல் கால் பகுதியாக இருந்ததுன்னா தீட்டா = ஆல்ஃபா என்னவோ அதை அப்படியே போட்டணும் அப்படின்னு பார்த்துருக்கோம். இரண்டாம் கால் பகுதியாக இருந்தால் தீட்டா = π - ஆல்ஃபா. மூணாவதாக இருந்தால் தீட்டா = ஆல்ஃபா - π. நாலாவது கால் பகுதியாக இருந்தால் தீட்டா = -ஆல்ஃபா அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ எனக்கு தீட்டா = ஆல்ஃபா, அதாவது தீட்டா வந்து π/4. தீட்டாவோட வேல்யூ டேரெக்டாக கிடச்சிருச்சு. ஓகே, இப்போது இங்கே 1 + I அதுக்கு பதில் நான் என்ன எழுதிக்க போகிறேன் அப்படின்னா r அப்படிங்கிறது √2 cos θ. தீட்டாவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். தட் இஸ் π/4 + I sin π/4. ஓகே, இப்போ 1 + I வேல்யூ நான் இதுக்கு ஏற்ற மாதிரி கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் பவரில் என்ன இருக்குது? 18 இருக்குது இல்லையா? ஸோ இதோட பவர்லையும் 18, தென் இதோட பவர்லையும் 18. ஸோ இதை கூட நம்ம சிம்பிளை பண்ணி எழுதிக்கலாம். √2 அப்படின்னு சொன்னால் 2^1/2 √2னா ஓகேவா? ஸோ அதோட பவரில் 18 அப்படின்னு போட்டோம்னா இங்கே 1 2s are, இங்கே 9 2s are. ஸோ இதை 2^9 அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்தது cos π/4 + I sin π/4 பவரில் 18 இருக்குது. ஸோ டி மாவியர்ஸ் தியரம் அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இந்த பவரில் இருக்க எண் வந்து இங்கே இருக்க ஆர்குமெண்ட்டோட மல்டிப்ளை ஆகிடும். கோண அளவோட மல்டிப்ளை ஆகிடும். அப்போ cos n அதாவது 18 π/4. அப்போ cos 18 π/4 + I sin 18 π/4. இப்போ இது 2^9. 2 டைம் மல்டிப்ளை பண்ணோம்னா 512 வரும் இல்லையா? இன்ட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள். இங்கே 2 டைம்ஸ் 2 தடவை. ஓகே, இங்கே 9 தடவை. 9 2s are 18. அப்போ இங்கே என்ன பேலன்ஸ் ஆன்சர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா cos 9 π/2 + I sin 9 π/2.
இங்கே 9 டைம்ஸ். ஓகே, ஸோ இதையும் நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இங்கே இருக்க 512 அப்படியே இருக்கட்டும், 512 அப்படியே வச்சுக்கிறேன். இதை கவனிங்க, cos 9π/2 அப்படிங்கிறத நான் இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுறேன். cos 4π - π/2 ப்ளஸ் I sin 4π - π/2. பாருங்கள், கிராஸில் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 4 2s are 8π. ஓகே, ஸோ 4 2s are 8π. ஸோ cos 4π ப்ளஸ் π/2 அப்போ தான் கரெக்டாக வருது. ஓகே, ஸோ 4 2s are 8π ப்ளஸ் π, அப்போது cos 9π/2 அப்படிங்கிறத 4π ப்ளஸ் π/2ன்னு எழுதிக்கலாம். ஓகே, இப்போது இங்கே இருக்க 512 அப்படியே இருக்கட்டும். 4π 2π வந்து 360 டிகிரி, 4π அப்படின்னாலும் இந்த குவாட்ரண்ட்டில் ஆரம்பித்து இங்கே பாருங்கள் 2π 4π ஆரம்பித்த இடத்துல தான் வந்து நிற்க போகுது இல்லையா? அப்போது இட்ஸ் நத்திங் பட் பை இல்லை, இது ஒன்றுமே கிடையாது. ஓகே, ஸோ ஆரம்பித்த இடம் தான். அப்போ வெறும் என்ன இருக்க போகுது, cos π/2 எப்படியே டேரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போட்டுக்கலாம். அப்போ பேலன்ஸ் என்ன நல்லா கவனிங்க, இந்த 4π அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை, இங்கே தான் ஆரம்பிக்குது. ஸோ இதுலேருந்து ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துருச்சுன்னா 2π. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே வந்துருச்சு. திரும்பவும் இன்னொரு ரவுண்டு போயிட்டு வந்துருச்சுன்னா 2π. 2π + 2π 4π. ஓகே, இப்போ 4π அப்படிங்கிறது நத்திங், ஸ்டார்டிங் பாயிண்ட்டே வந்துடுது. அப்போ பேலன்ஸ் இருக்க π/2 மட்டும் போட்டால் போதும். அப்போது cos π/2 ப்ளஸ் I sin π/2. இப்போ பாருங்கள், ஃபைனல் ஆன்சர் 512 அப்படியே இருக்கட்டும். cos 90 டிகிரி 0 ப்ளஸ் I sin 90 டிகிரி 1. அப்போ 1 × I அவ்வளோதான் ஆன்சர். அப்போ நான் டேரெக்டாக ஆன்சர் எதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன், 1 + I the whole power 18. ஸோ இதை 18 டைம்ஸ் போட்டு a + b the whole square ஃபார்ம்லாம் போட்டு சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணிட்டோம், போலார் ஃபார்ம் தென் டி மார்வியஸ் தியரம் அப்ளை பண்ணி 512 × I அப்படின்னு இந்த சிம்பிளிஃபிகேஷன் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். -√3 + 3i⁻31. ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இதுக்கு போலார் ஃபார்ம் ஃபஸ்ட் சப்டிவிஷன் பண்ண மாதிரியே இதுக்கு என்ன பண்ண போகிறோம், -√3 + 3i = r cos θ + I sin θ. ஓகே, இப்போ r அப்படிங்கிற மாடுலஸ் வேல்யூ அண்ட் தீட்டா அப்படிங்கிற ஆர்குமெண்ட் வேல்யூ ரெண்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். அப்போது r அப்படிங்கிறது √-√3² + 3² = √3 ஸ்கொயர் பண்ணோன்னா 3 தான், 3 ஸ்கொயர் பண்ணோன்னா 9. ஓகே, ஸோ √12 அப்படிங்கிறத 4 3s are 12 இல்லையா, √4 அப்படிங்கிறது 2. ஸோ 2√3 அப்படின்னு நமக்கு ஆரோட வேல்யூ கிடச்சிருக்கு. மாடுலஸ் வேல்யூ வந்து 2√3. அடுத்தது தீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஆல்ஃபா வேணும் இல்லையா, ஆல்ஃபா = tan inverse of y/x. ஓகே, ஸோ இதில் இதான் எக்ஸ் வேல்யூ ப்ளஸ் I × y வேல்யூ. இது எக்ஸ், இது ஒய். ஓகே, அப்போது tan inverse of y வந்து 3 divided by x வேல்யூ -√3. இங்கே மாடுலஸ் இருக்கும்போது நெகட்டிவ் டேர்ம் போயிடும். இப்போது இதை tan inverse of 3 divided by 3யை நமக்கு வந்து இங்கே கேன்சல் பண்ணுறதுக்காக 3 அப்படிங்கிறத √3 × √3. ஓகே, √3 × √3 3 தான் நமக்கு. அப்போ இதை √3 × √3ன்னு எழுதிக்கிறேன். இங்கே டிவைடில் ஒரு √3 இருக்குது. இப்போ √3 கேன்சல் ஆகிடும். ஸோ tan inverse of √3 அதோட வேல்யூ π/3. ஓகே, ஸோ நமக்கு ஆல்ஃபா = π/3 அப்படின்னு கிடச்சிருச்சு. தீட்டா வேல்யூ என்ன நமக்கு தெரியணும், அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆர்கன் பிளேன் ரியல் ஆக்சிஸ் இமேஜினரி ஆக்சிஸ் அப்ராக்சிமேட்டாக இது எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எந்த கால் பகுதியை சேர்ந்தது, எந்த குவாட்ரண்ட்டில் இருக்கும் அப்படின்னு செக் பண்ணலாம். -√3. ஓகே, ஸோ √4 அப்படின்னாலே 2 இல்லையா, √3னா 1 பாயிண்ட் சம்திங்கில் தான் வரும், நெகட்டிவில் இருக்குது. ரியல் ஆக்சிஸ் வந்து நெகட்டிவில் இருக்குது, அப்போ இந்த பக்கம் வரணும். அடுத்தது இமேஜினரி வந்து 3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது 1 2 3 அப்ராக்சிமேட்டாக இங்கே வச்சோன்னா கம்ப்ளீட் பண்ணோன்னா இது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட் இல்லையா.
இரண்டாம் கால்பகுதி. இரண்டாம் கால்பகுதி அப்படின்னு சொன்னால் தீட்டா ஈக்குவல் டு பை மைனஸ் ஆல்ஃபா. ஃபஸ்ட் குவாட்ரண்ட்னா தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா, செகண்ட்னா பை மைனஸ் ஆல்ஃபா, தேர்ட்னா ஆல்ஃபா மைனஸ் பை, அண்ட் ஃபோர்த்து குவாட்ரண்ட் அப்படின்னா தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா. அப்போது தீட்டா ஈக்குவல் டு பை மைனஸ் ஆல்ஃபாவோட வேல்யூ π/3. ஸோ சிம்பிளை பண்ணால் 3π மைனஸ் π/3, அப்போ 2π/3ன்னு வருது. ஓகே, இப்போ ஆர் அண்ட் தீட்டா வேல்யூ இது ரெண்டுமே நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போது இதில் கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். ஆர் அப்படிங்கிறது 2√3 இன்ட்டு காஸ் தீட்டா, அப்போ காஸ் 2π/3 ப்ளஸ் I sin 2π/3. ஸோ -√3 ப்ளஸ் 3ஐக்கு பதிலாக இந்த மாடல் எழுதிட்டேன். ஓகே, போலார் ஃபார்ம் எழுதியாச்சு. இதோட பவரில் 31 கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போது இதோட பவர்லையும் 31, இங்கே இருக்க அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ போட்டிருக்கோம் இல்லையா, ஆரோட பவர்லையும் 31 வரும். அதே மாதிரி இங்கே இருக்க இதோட பவர்லையும் நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 31. ஓகே, இப்போது இந்த 2√3 பவர் 31ல் எந்த சேஞ்சஸும் இல்லை, அப்படியே எழுதிக்கோங்க. இங்கே காஸ் 2π/3 ப்ளஸ் I sin 2π/3 பவர் 31 டிமாவியஸ் தியரம் அப்ளை பண்ணோம் அப்படின்னா டிமாவியரின் தேற்றத்தை பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் இதில் இருக்க n வந்து இங்கே இருக்க ஆர்குமெண்ட் வேல்யூவோட மல்டிப்ளை ஆகும், அப்படி தானே. அப்போது இங்கே இன்ட்டு 31 போட்டோம்னா 31 2s are 62. ஆன்சர் என்ன வரும்? காஸ் 62π/3 ப்ளஸ் I sin 62π/3. ஓகே, ஸோ இதை இன்னும் நம்ம சிம்பிளை பண்ணிக்கலாம். 2√3 பவர் 31, இதை நான் எதுவுமே பண்ணல. ஸோ இதை வந்து காஸ் 20π ப்ளஸ் π/3 பாருங்கள் சரியாக வருதானு. 3 into 20, 3 2s are 6, 60π ப்ளஸ் 2π போடணும் இங்கே. ஓகே, அப்போது கவனிங்க, இதை வந்து 62π/3 மீன் 2π/3 வர மாதிரி இந்த ஆங்கிள் பிரிக்கணும் இல்லையா. அப்போது இதை சிம்பிளை பண்ணுறேன். 20 3s are 60π ப்ளஸ் π/3. ஓகே, ப்ளஸ் I sin 20π ப்ளஸ் 2π/3. இப்போ 20π நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். 20π அப்படிங்கிறது கவனிங்க, இப்போது 2π அப்படின்னா 360 டிகிரி, ஒரு ரவுண்டு ஃபுல்லாக போயிட்டு வருது. ஓகேவா, 2π இன்ட்டு 10 டைம்ஸ். ஸோ 1 டைம் 2 டைம் 3 டைம்ஸ்னு 10 தடவை சுற்றிட்டு வந்தாலும் இங்கே ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் எங்கே ஆரம்பிச்சதோ அதே பிளேஸில் தான் நிற்க போகுது. ஸோ 20π அப்படிங்கிறது நத்திங். ஓகே, ஸோ ஆரம்பித்த இடத்துல தான் இருக்கும். அப்போ டேரெக்டாக இதை நான் எப்படி போட்டுக்க போகிறேன் அப்படின்னா 2√3 பவர் 31 அப்படியே வச்சுட்டு இதை காஸ் 2π/3 ப்ளஸ் I sin 2π/3 அப்படின்னு டேரெக்டாக போட்டுக்கிறேன். ஓகேவா, ஸோ இன்னமும் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் இதை. ஸோ கவனிங்க, இங்கே 2π/3 இருக்கு இல்லையா, இங்கே இருக்க 2√3 பவர் 31, இதில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. இங்கே இருக்க காஸ் 2π/3 இருக்கு இல்லையா, இதை திரும்பவும் காஸ் π மைனஸ் π/3 பாருங்கள் சரியாக வருதான்னு. 3π மைனஸ் π சிம்பிளை பண்ணால் 3π மைனஸ் π, இப்போ 2π/3 வருது இல்லையா. ப்ளஸ் I sin π மைனஸ் π/3. ஓகே, இப்போது 2√3 பவர் 31ல் சேஞ்சஸ் கிடையாது. இதை பாருங்கள், காஸ் 180 மைனஸ் தீட்டா. ஸோ காஸ் 180 மைனஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டான்னு வரும். தென் சைன் 180 மைனஸ் தீட்டா சைன் தீட்டா. ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபார்முலா ஏற்கனவே பார்த்துருக்கோம் இதெல்லாம். ஸோ காஸ் 180 மைனஸ் தீட்டா அப்படிங்கும்போது இது மைனஸ் காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் 180 மைனஸ் தீட்டா ஐ இன்ட்டு இது சைன் தீட்டா இல்லையா. இப்போ இதை சிம்பிளை பண்ணோன்னா 2√3 த ஹோல் பவர் 31 அப்படியே தான் இருக்கும். காஸ் π/3, ஸோ மைனஸ் வேறு இருக்குது, மைனஸ் காஸ் π/3 அப்படிங்கிறது 1/2.
ஓகே ப்ளஸ் I sin pi by 3 அப்படிங்கிறது √3/2. ஸோ இங்கே கொடுத்துருக்க √3 + 3i power 31 அப்படின்னு கொடுத்துருந்த இந்த ஃபார்மை சிம்பிளிஃபை பண்ணி எனக்கு எப்படி ஆன்சர் வந்திருக்கு 2√3 power 31 into -1/2 + I √3/2 அப்படின்னு ஆன்சர் வந்திருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.